கனக சக்கர திடற்கு புறத்தும் திசைக்கு புறத்தும் திரிகுவஜே. அடுத்து முருகப்பெருமானுடைய மகா வேலனுடைய மகா அந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லக்கூடிய வேல் எத்தனை வகைப்படுங்கிறத ஒவ்வொரு வரியாக சொல்லக்கூடிய மகாமந்திரம். வீரவேல் தாரை வேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. முதல்ல வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு 6 தடவை முருகப்பெருமானை நினைத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் மகாமந்திரத்தை 20 தடவை சொல்லணும். வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. அடுத்து மகாமந்திரம் தொடங்குகிறது முருகாசரம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன். பருத்த முளை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரின் அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தருக்க நாமன் முறுக்கவரி நெருக்க மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்துமிடி களத்து மூனை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே.
சினத்தா உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தே இரு கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதற் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பின் வளைப்பதன மலர் கமல கரத்தின் முனைவிடிற்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரிய முதற் குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடர் பரிது ஒளிப்ப நில ஒழுக்க மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரபகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரன் என தசைகள் புசிக்க அருணேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்க உடல் கொளுத்த வள பெருத்த கொட சிவத்ததோட சினச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்க உடல் கொளுத்தவள பெருத்த கூட சிவத்ததொட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரன் என தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடர் பரிது ஒளிப்ப நில ஒழுக்க மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துளசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அரவிசை ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதற் அறக்கலையும் எனக்கு துணையாகும்
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பு நினவளைப்பதென மலர் கமல கரத்தில் முனைவிதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தும் இரு கரத்தும் முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தா உணர் எதிர்த்தரன காலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்க நமன் முறுக்கவரி நெருக்கமதி தரித்த முடி படைத்த வீரர் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குளர் சிறுத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே நமின் முறுக்கவரி நெருக்கமதி தரித்த முடி படைத்த வீரர் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதர் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தா உணர் எதிர்த்தரன காலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து முடி களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பரிது ஒளிப்ப நில ஒழுக்கமதி ஒளிப்ப அலை அடக்குதலல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிறவை வீசும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற் குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசை தடிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தமுது தமிழ் பலக இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்துள் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே நடத்து வரும் அறக்க உடல் கொளுத்தவள பெருத்த கொட சிவத்ததொட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பறக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனியில் உடைத்து நிறை புனக்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழுகை முசித்தழுதை முறுப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதரன் என தசைகள் புசிக்க அருள் நேரும்
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதுரன் என திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்க உடல் கொளுத்தவள பெருத்த கொட சிவத்ததொட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அரவிசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பலி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இறப்பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடர் பரிது ஒளிப்ப நில ஒழுக்க மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்துமிடுனி களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள்ள கன தொகுதி கழிப்பு என வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதரற கலையும் எனக்கு மோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கைநாமன் முறுக்க வரி நெருக்க மதி தரித்த முடி படைத்த வீரர் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கு எழும் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகை கிரௌஞ்சம் குலைந்த அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு திருத்தணிகை ஆண்டவருக்கு அரோகரா. முருகனுடைய திருவருளால் இன்னைக்கு அற்புதமான வேல்மாறல் பாராயணம் நம்மளுடைய விளக்கு கடையில் சிறப்பாக நடந்திருக்கு. சுவாமியினுடைய திருவருளால் இந்த வேல்மாறல் எத்தனையோ பேருனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில் வேல்மாறல் வழிபாடுன்னு ஒன்று நடத்துகிறோம். அதில் ரொம்ப மனசை தொட்டார் அனுபவம். கரூருக்கு வேல்மாறலுக்கு வீல் சேரில் ஒரு குழந்தை வந்தது. அடுத்த வேல்மாறலுக்கு வரும்போது அது நடந்து வந்தது. கேன்சர் பேஷண்ட்டை குணப்படுத்தியிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலைன்னு இந்த உலகியல் சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் வேல்மாறல் வழிபாடு கொடுத்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே நம்ம பண்ணுறது மண்டபமாக தான் இருக்கும். மண்டபத்தில் தான் போய் பண்ணுவோம். சுவாமி இங்கே வந்து அந்த வேல்மாறல் நடக்கும்போது அந்த மண்டபம் கோவிலாக மாறிடுது. அவ்வளவு ஒரு அதிர்வு இந்த வேல்மாறல் மகாமந்திரத்திற்கும் திருப்புகளுக்கும் அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இந்த வேல்மாறலும் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அதே மாதிரி பாமன் சுவாமிகளினுடைய எத்தனையோ மகாமந்திரங்கள் இருக்குது. பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் அதே மாதிரி வேட்குளவி வேட்கைன்னு எத்தனையோ மந்திரங்கள் முருகப்பெருமான நம்மிடத்துல கொண்டு வந்து வீட்டில் அமரச் செய்யக்கூடியது. அத்தனைக்கும் அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் சில மனக்கவலைகள் எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த என்னுடைய ஆசான் ஜெயமோகன் சொல்லுவார், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, எதுலேயுமே தீவிர ஈடுபாடு இருக்காது. சலிப்பு வந்துடும். எல்லாத்துலேயுமே எளிதில் சலிப்பு வந்துடும். அந்த சலிப்பு எதனாலன்னா, இதுக்கு நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைக்கு இந்த வியாதி இருந்ததில்லை. நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு சாப்பாட்டை உருவாக்குறதே பெரிய கஷ்டமாக இருந்தது. 3 வேளை ஓடி உழைச்சி வீட்டுக்கு சாப்பாடுங்கிற அந்த 3 வேளை சாப்பிட்டா போதும், அதுவே பெரிய லட்சியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி இல்லை. 3 வேளை சாப்பாடு போகிறதுக்கு எல்லாமே இருக்குது.
ஆனால் அதுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை லக்ஸூரியஸ் லைஃபுக்கு நம்ம என்ன வேணுமோ அதுக்கு ஓடுறோம். ஆனால் அதில் இருக்கவங்களுக்கும் அதில் சந்தோஷம் இல்லை. அப்போ என்னன்னா இந்த நூற்றாண்டில் ரொம்ப கடினம் என்னென்னா ரொம்ப கடினம் நம்மளோட உட்கார்றது, நம்ம கூட உட்கார்றது. இல்லைன்னா இந்த ஏதோ ஒரு பிரச்சனை கூட தான் உட்காந்துருப்போம். இந்த மனசு இது எப்படின்னு இந்த விக்ரமாதித்யன் தோல் இந்த வேதாளம் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதையாவது பிடிச்சாதான் ட்ராவல் பண்ண முடியும். இந்த மனசும் அப்படித்தான், எதையாவது பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே உட்காந்துருப்போம், இந்நேரம் மனசு வேற எங்கேயாவது போயிடுக்கும். அதே மாதிரி நீங்கள் தனியாக உட்காந்துருந்து பாருங்கள். உலகத்திலேயே அதான் சொன்னாங்க, உலகத்திலேயே ரொம்ப கடினம் என்னன்னா தனிமையில் இருக்கிறது. தனிமையில ரூமுக்குள்ளே இருக்கிறது இல்லை, நம்மளோடு நம்ம இருக்கிறது. பயந்துருவோம் உலகத்திலேயே ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் நம்மளை பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம் இந்த மனசு சஞ்சலப்பட்டு இல்லாத விஷயத்திலலாம் பெருசாக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த மனசை பக்குவப்படுத்தணும்னா எப்படி நான் சொல்லணும், இந்த மனசு எதையாவது ஒன்று போய் பிடிச்சிக்கும். இந்த பிடிச்சிட்டா மட்டும்தான் அந்த மனசு அதில் தான் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு நம்ம மனசில் இருக்குது. ஆனால் அருணகிரிநாதருடைய வார்த்தை இந்த மனசை முருகன்கிட்ட போய் பிடிக்க வச்சிரு. அதனால தான் அவருக்கு பேர் கந்துன்னு பேர். கந்துன்னா பற்றுக்கோடுன்னு அர்த்தம், அதான் கந்தன்னு சொல்கிறோம். அப்படி முருகனை பற்றி கொண்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் பொறுமை வரும், அமைதி வரும், ஞான தேடல் வரும். சொல்லுவாங்கள்ல, என்னடா இவன் ஞானி மாதிரி சிரிக்கிறான்பாங்க. நம்ம வீட்லேயே இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா என்ன சாமியாராக போகிறானா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் அந்த ருசி அனுபவித்தவங்களுக்கு தான் அதனுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய ருசி அறிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னென்னா எதுனாலும் முருகன் பார்த்துப்பார், வாழ்க்கையில் எதுனாலும் சாமி பார்த்துக்குவார். அதை இன்னமும் மனசு பக்குவம். அதுக்கு நம்ம முயற்சியே வேலையே செய்யாமல் நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், முருகன் சமைச்சு வராரா? அப்படி கிடையாது. வேலை செய்ய வைக்கிறது யார்? இப்போ என் உடம்பு நல்லா இருக்குது, இந்த கை உடம்பு எல்லாம் இருக்குது, என்னை கேட்டு என் ஹார்ட் வேலை செய்கிறதில்ல, என்னை கேட்டு என் கிட்னி வேலை செய்கிறதில்ல. ஆனால் அது எல்லாம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துரும். நான் சொல்லி அது ரெஸ்ட் எடுக்காது. அந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பிடி ஆண்டவன் முடிவு பண்ணி வச்சுருப்பான். அப்போ என்னை மீறி தான் அந்த உடம்பு என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் எவனோ ஒருத்தனுடைய முடிவுப்படி தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா முருகப்பெருமான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் நம்மளை செயல்படுத்துவான். நம்மளை முருகன்ட்ட அடிமையாக்க வைக்கக்கூடிய மகாமந்திரங்கள் தான் இதெல்லாம். இந்த அற்புதமான வேளையில் முருகப்பெருமானுடைய திருவருள்னால இந்த அற்புதமான விளக்கு கடைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தாபனம் இன்னும் பன்மடங்கு பெருகி அம்மாவனுடைய இந்த ஆன்மீக சேவை இன்னும் பல மடங்கு எல்லாருக்கும் போய் சேரணும். என்னென்னா இந்த சமூகத்தில் எனக்கு ரொம்ப, அதனால தான் எங்கள் வேல்மாறலில் கூடி பெண்கள் தான் நிறைய சேவை செய்வாங்க. நிறையா நம்ம சொல்லுவாங்க பெண்கள் சாமி தொடக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. இன்னொன்று சொல்கிறேனே, நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணும்போது அந்த வீட்டு பெண் தான் அக்னியை ஹோமகுண்டத்தில் போடணும், அப்போ தான் ஹோமம் பலிக்கும்பாங்க. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண்கள் இருக்கணும். அப்படிங்கிறத தாண்டி அம்மா வெளியே கடையோடு இல்லாமல் ஆன்மீகத்துக்குள்ளும் நிறையா சேவைகள் செய்யணும். நீங்கள் இத்தனை பெண்களை ஒரு பெண் நடத்தி ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க, அது ஆன்மீகத்தில் கொண்டு போயிட்டுருக்காங்கங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு எல்லாம் உள்ள திருச்செந்தூர் ஆண்டவர் என்றைக்கும் அவங்க கூட துணை இருப்பாங்க. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் நிறையா நல்ல காரியங்களை செய்யணும், நிறையா தர்மங்கள் நம்ம செய்யணும். நம்மளுடைய சமயம் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே இருக்கும், நம்மக்கிட்ட இல்லாத பொருளே இருக்காது. நினச்ச நிமிஷத்தில் நம்ம ஏன் சந்திரனுக்கு கூடி போயிட்டு வந்துடலாம். ஆனால் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகள் உச்சம் தொட மனிதன் தன்னை விட்டு விலகி இன்றைக்கி தான் சொல்கிறோமே. முன்னெல்லாம் நான் ரொம்ப ஊவே சுவாமிநாத ஐயர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை படித்தப்ப என் மனசில் பட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு நடந்த சம்பவம். சங்கராபரணம் நரசிம்ம ஐயர்னு ஒருத்தர், சங்கராபரணம்னு ஒரு ராகம், அந்த ராகத்தை பாடி அப்போல்லாம் ராகத்துக்காகவே ஒருத்தர் பேர் போயிடுவார். அதுக்கு அந்த பட்ட பேர் வச்சுவிடுவாங்க. இவருக்கு கடன் தேவைப்படுது, போய் கடன் கேட்குறார். அப்போ கடன் கொடுக்குறவர் சொல்லியிருக்கிறார், கடன் வாங்குறவர் எப்பேற்பட்ட ஆள், கடன் கொடுத்தவர் எப்பேற்பட்ட ஆள்னு பாருங்க. அவர்கிட்ட கேட்குறார், ஏதாவது கடன் வேணும், எனக்கு கொஞ்சம் கடன் வேணும், என்கிட்ட அடமானம் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஏதாவது வச்சாதானே கடன் கொடுக்க முடியும், என்கிட்ட ஒரு ஆபரணம் இருக்குங்கிறார், ஆபரணத்தை வைக்கிறேன், ஆனால் அதை கண்ணில் பார்க்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது, ஆனால் ரசிக்கலாங்கிறார். என்ன ஆபரணம்? சங்கராபரணம். ராகத்தை அடிமை வைக்கிறேங்கிறார். எங்கேயா கேள்விப்பட்டிருப்போமா? ராகத்தை வேணா அடிமை வைக்க முடியுமா? சொல்கிறார் நான் வைக்கிறேன்னு. அவர் கத்தையாக பணத்தை கொடுத்து விடுறார். அப்போவே பெரிய இது.
ஆனால் சங்கராபரணம்னு பேர் வாங்கினவர் எப்போ அடமானம் வச்சாரோ அடுத்து எந்த மேடையிலையும் சங்கராபரணமே பாடுறதுலன்னு முடிவு பண்ணார். இதை கேட்ட ஒருத்தர், அவர் மிகப்பெரிய ஜமீன்தார், அவர் வீட்டுக்கு இந்த இசை வித்வானை பாடகரை கூப்பிடுறார். அப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. எதுக்குன்னா அவர் சங்கராபரணம் பாடணுங்கிறதுக்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவரை பாடுங்கிறார். அவர் சொல்றார், நான் மாட்டேன், என்னுடைய ராகத்தை அடமானம் வச்சுட்டேங்கிறார். என்ன ராகத்தை அடமானம் வச்சேன்னு யாரா சொல்லணும்னு, எப்படி இது முடியணும்னு அவர் சொல்கிறார். இல்லை, நான் இந்த மாதிரி ஒருத்தட்ட பெரியவர்கிட்ட என்னுடைய கடன் தொல்லைக்காண்டி காசுக்காண்டி அடமானம் வச்சுட்டேன், அவர்கிட்ட நான் பாட மாட்டேன்னு அவரும் கேட்குறார். ஆனால் அவர் பாடக்கூடாதுன்னு சொல்லலை, மனசுக்குள்ளேயே அவர் சங்கல்பம் எடுத்துக்கிட்டார். உடனே அந்த ஜமீன்தார் போய் அந்த கடன் கொடுத்த பெரியவரை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட அடமானம் வச்சுட்டாராம், பாட மாட்டாருன்னு சொன்னோன்னு அவர் அழுதுருக்கிறார். ஐயோ, நான் அவர் விளையாட்டுக்குத்தானே சொன்னார், உண்மையாமே இப்படி செய்வார்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த கூட்டிகிட்டு வந்த பாட வைக்க கூட்டு வந்த அந்த ஜமீன்தார் இவர்கிட்ட கடன் வாங்கின தொகை கூட வட்டி எல்லாம் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்து அவரை பாட சொல்லுங்கிறார். இவர் என்ன பண்ணார், அவர் பாடினதானே, எனக்கும் அதான் ஆசை, அதுக்காக அவர்கிட்ட இருந்த காசையும் மொத்தமாக போட்டு அதே பாடகத்துக்கு கொடுக்குறாங்க. நடந்த சம்பவம். இப்பேற்பட்ட சமூகத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம தலைமுறை தான் முன்னாடி அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. முன்னாடி அவ்வளவு வசதிகள் கிடையாது. வசதிகள் இல்லாத போரும் மனித மனம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது. அந்த தூய்மையை திருப்பி நம்ம கொண்டு வரணும்னா ஆன்மீகத்தினால தான் முடியும். அந்த ஆன்மீகம் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் என்னால் முடிஞ்ச சில பணிகளை நான் செய்கிறேன், அம்மானால் முடிஞ்சது அம்மா செய்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வீட்டில் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும். பொதுவெளியில் எல்லாருமே கள்ளங்கபடமற்ற தூய்மையான ஆன்மீகத்தை நம்மளுடைய அடியார்கள், நம்மளுடைய சமய பெரியவர்கள் நமக்கு ஒரு வழி போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த வழியில் போகிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். நம்ம வந்தோம், வாழ்ந்தோம், குடும்பத்துக்காக இருந்தோம், போனோம். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வருஷம் திதியில் மட்டும் நினைப்பாங்க, அதுக்கு மேலே நடக்க மாட்டாங்க. அப்பப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அதுவும் சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு அதையும் விட்டுருவாங்க, இவனுக்கு எதுக்காண்டி கொண்டாடணும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கும் காந்தி கூட இருந்த ஒரு அம்மா இருக்காங்க, கிருஷ்ணம்மா ஜெகநாதன். அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 90 வயசு பக்கத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஊராக போய் கழிப்பறை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு சலிப்பே வரலையா, காந்தி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணி. அவங்க திருப்பி சொன்ன வார்த்தை, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் பல இருக்கிறது. அதுதான் அந்த இது. அது அவங்களுடைய. அதனால தான் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய வார்த்தையே என்னென்னா, அவங்களுடைய வார்த்தையை தான் நாங்கள் அறக்கட்டளையினுடைய வார்த்தையை, எல்லாம் செயல்கூடும், எல்லாம் செயல்கூடும். நம்ம மனசு, நம்ம குடும்பத்தை தாண்டியும் கொஞ்சம் இந்த சமூகத்திற்காக செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. குடும்பத்தில் அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயன் ஒன்று இருக்கும்னு சொன்னால், இந்த சமூகத்திற்காக எதையாவது விட்டுட்டு செல்றது. எதை விட்டுட்டு போகிறது, சொத்து சுகமெல்லாம் இதாயிரும். ஆனால் இப்படி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்கள பார்த்து நம்ம இப்படி ஆயிடுக்கோம், என்ன அப்படி இருக்கணும். அதை கொண்டு வர்றது தான் அருணகிரிநாதருடைய வார்த்தைகள். அருணகிரிநாதர் இன்னைக்கு அருணகிரிநாதரையும் பாமன் சுவாமிகளையும் ஏன் நான் நினைக்கிறேன், அவங்க எனக்கு காசு சேர்த்து கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, ஆனால் கடவுளை கண்டடைந்து அந்த வழியை நமக்கு காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த வழியில், நம்ம அந்த வழியில் போனோம்னா நம்மளும் அதே மாதிரி மாறுவோம், நமக்கு பின்னாடி வரவங்களும் அதே வழியில் போவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான சேவையை செய்யக்கூடிய இந்த நிறுவனம் முருகனுடைய திருவருளால் இன்னும் பன்மடங்கு பல ஆயிரம் நூற்றாண்டுகள் இது இருக்கும். சுவாமியினுடைய திருவருள் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சுவாமிங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறார். அந்த திருவருள்னாலே நீங்கள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று நான் அனுதினமும் வேண்டக்கூடிய எல்லாம் வல்ல திருச்செந்தூர் ஆண்டவனுடைய திருவருளால் பெற்று அன்பாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, நமக்கு கந்தனுண்டு கவலையில்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரிடம் தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.